ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழான யுஇசி அங்கீகாரம் குறித்து பல தசாப்தங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றும், காரணம் கல்வி முறைகளில் இருந்த வேறுபாடுகள் தான் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சீன சுயாட்சி பள்ளிகளின் கல்வி முறை மற்றும் தேசிய கல்வி முறை இடையிலான வித்தியாசங்கள் கொள்கை மோதல்களை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். இன்று பேராக்கில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் தின விழா தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தை பல தசாப்தங்களாக விவாதிக்க முயன்றதாகவும், தாம் கல்வி அமைச்சராக இருந்த போதும் சீன சுயாட்சி பள்ளிகளின் கல்வி முறை நமது கல்வி முறையிலிருந்து மாறுபட்டதால் முன்னேற்றம் கடினமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். அப்போது ஆசிரியர் அமைப்பு தலைவர்களுடன் நடந்த சந்திப்புகளில் அவர்கள் மலாய் மொழியில் கூட பேச விரும்பவில்லை என்றும், அது 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது நடைபெறும் சந்திப்புகளில் அனைத்து சங்க பிரதிநிதிகளும் மலாய் மொழியில் பேசுகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் சீன சுயாட்சி பள்ளிகளில் எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களில் 80 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் மலாய் மொழியில் பேச முடிகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சரவை கொள்கை ரீதியாக யுஇசியை அரசு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கைக்கான தகுதியாக அங்கீகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக நேற்று பிரதமர் தெரிவித்திருந்தார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஷரித் ஷோஃபியா இருவரும் நாட்டில் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிப்பதில் ஆசிரியர்களின் பங்களிப்புகளையும் தியாகங்களையும் பாராட்டும் விதமாக நாட்டிலுள்ள அனைத்து கல்வியாளர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இன்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில், நாட்டின் எதிர்காலத்திற்காக அறிவும் நன்னடத்தையும் போட்டித்திறனும் கொண்ட தலைமுறைகளை உருவாக்குவதில் முக்கிய தூணாக விளங்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். இளம் தலைமுறையினருக்கு அறிவை புகட்டுவதிலும் உன்னதமான விழுமியங்களை ஊட்டுவதிலும் ஆசிரியர்களின் தியாகங்கள், பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ராஜா ஷரீத் சோஃபியா தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். 55வது தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களின் பங்களிப்பை வலுப்படுத்தவும் 12 புதிய முன்னெடுப்புகளை கல்வி அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. டிஜிட்டல் கல்வி அறிவில் ஆசிரியர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜிசிஇ எனப்படும் கூகுள் சான்றளிக்கப்பட்ட கல்வியாளர் நிலை 1 மற்றும் நிலை 2 சான்றிதழ் படிப்புகள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிரேக் தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பு நாடு தழுவிய ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என்றும், ஜிசிஇ நிலை 1க்கு ஒரு ஆசிரியருக்கு 40 ரிங்கிட் மற்றும் ஜிசிஇ நிலை 2க்கு ஒரு ஆசிரியருக்கு 100 ரிங்கிட் என்ற செலவை அமைச்சு ஏற்கும் என்றும் அவர் கூறினார். மருத்துவமனை வகுப்புகள், தற்காலிக பள்ளிகள் மற்றும் P1, P2, P3 பகுதிகளில் உள்ள கிராமப்புற பள்ளிகள் உள்ளிட்ட பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அமைச்சு ஒரு சிறப்பு கூட்டாட்சி பயிற்சி விருதை வழங்கும் என்றும் ஃபத்ரினா தெரிவித்தார். நமது லட்சியங்கள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்காகவும், குறிப்பாக அவர்கள் தொடர்ந்து சேவையாற்றுவதை சாத்தியமாக்குவதற்காகவும் அவர்கள் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளை தொடர தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதேவேளை அவர்களின் படிப்புகள் இத்துறைக்கு தொடர்ந்து பங்களிக்கவும் உதவும் என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று தொடங்கி வைத்த ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் ஃபாத்லினா கூறினார். சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட அமலாக்க அறிவிப்புகளுக்கு அதன் உரிமையாளர் இணங்க தவறியதால் செராசில் உள்ள அங்கீகரிக்கப்படாத வணிக கட்டிடத்தை மாநகராட்சி வியாழக்கிழமை இடித்தது. முகநூலில் பதிவிட்ட ஒரு செய்தியில், தமான் புக்கிட் ரியா ஜலான் செனோஹாங்கில் உணவு வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டிடம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட அமலாக்கம் மற்றும் இடத்தை காலி செய்வதற்கான அறிவிப்பு மற்றும் அக்டோபர் 7ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தொடர் ஆய்வின் மீது உரிமையாளர் நடவடிக்கை எடுக்க தவறியதை தொடர்ந்து மே 14ஆம் தேதி இடிக்கப்பட்டதாக டிபிகேஎல் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை தெரு, கால்வாய் மற்றும் கட்டிட சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டது. இந்நடவடிக்கைக்கு முன்னர் உரிமையாளர் நிலையான இயக்க நடைமுறைகளின்படி வளாகத்திலிருந்து அனைத்து பொருட்களையும் உபகரணங்களையும் அகற்றியதால் இடிப்பு மற்றும் இடத்தை சுத்தம் செய்யும் பணி சுமூகமாக நடைபெற்றதாக டிபிகேஎல் தெரிவித்துள்ளது. பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் ஷம்சூரி முக்தார் புதிய எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணியின் உச்சமன்றம் இந்த முடிவை எடுத்ததாக அதன் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி குழுவை வழிநடத்தும் பொறுப்பை கமாமான் நாடாளுமன்ற உறுப்பினரான அவரிடம் ஒப்படைக்க மன்றம் ஒப்புக்கொண்டதாக தக்கியுதீன் கூறினார். திரங்கானு மந்திரி பசாராகவும் இருக்கும் சம்சூரி எதிர்க்கட்சியின் வியூகத்தை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற விவாதங்கள் மற்றும் முக்கிய தேசிய கொள்கை கலந்துரையாடல்களில் எதிர்க்கட்சி குழுவை வழிநடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரிகாத்தான் நேஷனலுடன் பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்ளும் கட்சிகளுடன் தேர்தல் உடன்படிக்கைகளை உருவாக்க ஒப்புக்கொள்வது உட்பட பரந்த அரசியல் ஒத்துழைப்பு குறித்தும் மன்றம் விவாதித்ததாக தக்கியுதீன் கூறினார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் தமது நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஆசிரிய பணியே அறப்பணி என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களின் தேவை மிக அவசியம் என்று கூறினார். தீபமாக அவர்கள் இருந்தால் தரமான சமுதாயமாக நாம் வெளிச்சம் பெறுவோம் என்று கூறினார். மேலும் பணியில் இருக்கும் போதுதான் ஆசிரியர்கள் என்றில்லை, ஓய்வு பெற்ற பிறகும் கூட தங்களது திருப்பணியை தொடரலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தனது தந்தையார் சமய வகுப்புகளை நடத்தி வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக தமது சகோதரியும் அண்மையில் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியையுமான திருமதி சித்திரை மலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்போது இலவச சமய வகுப்பினை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமது சகோதரியும் இன்னொரு சமய ஆசிரியரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் இந்த சமய வகுப்பினை எந்தவித ஊதியமும் பெறாமல் இலவசமாகவே நடத்துகிறார்கள் என்று அவர் கூறினார். சமய நெறிகளை நம் பிள்ளைகள் அறிந்து கொண்டாலே போதும், தவறுகள் பக்கம் அவர்கள் போக வாய்ப்பில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஆசிரியர்கள் கல்வி திட்ட பாடத்தோடு அவ்வப்போது சமய நெறிகளையும் போதிக்க வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். ஒரு வருஷத்துக்கு முன்பு அவங்க நான் அப்பா விட்டுட்டு போன பணி, இந்த திருமுறை எங்க அப்பா ரொம்ப மனதோடு அவங்க திருமுறை வகுப்பு ஒன்று நடத்திட்டு வந்தார். அது ஏற்கனவே 40 வருஷமாக அது யாரும் செய்யாம இருந்தோம். அது நம்ம செய்யலாமா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா, யாராவது கேட்பாங்களா அப்படிதான் நான் நினைச்சோம். ஆனா நீங்க அதை கேட்டுட்ட, நீ தான் பொருத்தமான ஆளு, நீ செய் அப்படின்னு சொல்லி அந்த திருமறை சமய வகுப்பை ஏற்கனவே 1.5 வருட காலமாக அதை நடத்தி கொண்டு வருகிறாங்க. அது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அந்த திருமுறை வகுப்பை நடத்துறவங்க, போதிக்கிறவங்க ஓதுவார்கள் சித்திரை மலையோட இன்னொரு சகோதரர் இருக்காங்க. அவரும் அவர் உடல்நலம் சரியில்லை, ஒரு பேஷனாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் செய்து தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்த திருமுறை வகுப்பை நடத்திட்டு இருக்காரு. ஒரு 5 காசு வாங்குவது கிடையாது. சமய வகுப்பை உணர்வோடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகுப்பில் நாங்கள் என்ன நினைச்சோம், இந்த சமய வகுப்பு மற்ற சமய வகுப்பை விட ஒரு வித்தியாசமான சமய வகுப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அது போட்டியாக நாங்கள் பார்க்கவில்லை. இதை முடிந்தால் பலர் இதை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சோம், அந்த சமய வகுப்பு வருகின்ற மாணவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஊக்குவிப்பதற்காக அவங்களுக்கு மாசத்துக்கு 4 வகுப்பு கரெக்டான நேரத்தில் வந்தாங்களா அவங்களுக்கு மாசத்துல 30 வெள்ளி நாங்கள் வழங்குவதாக அறிவித்தோம். அப்போ அந்த வகுப்பு நடத்துகிற இடத்துல பார்த்தா ஒரு 80 மாணவர்கள் அதில் உட்காந்து படிக்கலாம். அப்போ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பு நாங்கள் வழங்கியதுனால ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த சிறப்பு உதவி நிதி பெறுகிற மாணவர்கள் ஒரு 38 பேர் மாதம் எழுதிக்கிட்டு வராங்க. அது ஒரு சிறப்பான ஒன்றாக நான் அதை கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பெற்றோர்களை கூப்பிட்டோம். பாருங்க, நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஒரு 70 பிள்ளைங்க இங்கே படிக்குது, அதில் உங்கள் குழந்தையும் அதில் படிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு வகுப்பு முடிஞ்சு உணவு கொடுக்குறோம். இதை உங்களை நாங்கள் கேட்காம இருந்தோமா, அது சரியில்லை. அது நீங்கள் செய்யணும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் விரும்பினா நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்ககிட்ட நான் கேட்டோம், யாராவது
உணவு நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சா நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பொழுது அதை நான் முன்வைத்தோம். இன்று வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையும் 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம் பிள்ளைகளுக்காக இப்படி அக்கறையோடு எல்லா காலத்திலும் சிந்தித்தால் எப்போதும் நம் தலைமுறை தலை சிறந்து விளங்கும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.